ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஸ்கூல் லீவ் டைமில், அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால நம்மளால் வீடியோஸ் டெய்லியும் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி புதுசாக செடி வாங்கிட்டு வந்தோம்ல, அதை என்ன செடி வாங்கிட்டு வந்தோம், அதே மாதிரி அதை எப்படி ரீபார்ட் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே அந்த செடியோட யூசஸையும் அப்படியே பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தடா, நம்ம வாங்கின செடி இதுதான், ரணக்கல்லி. அதுக்கப்புறம் வெத்தலை கொடியும் வாங்கினேன். என்னடா என்னமோ இவ்வளோ ஏதோ செடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் ஒரு வேளை அது பூச்செடியாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கிடையாது. எனக்கு பூச்செடியை விட இந்த மருந்து செடி மேலே தான் எனக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது. அது ஏன்னா அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், க்ரோ பேக் வச்சதில் நம்ம 2 செடி தானே வாங்கிட்டு வந்தோம். 2 க்ரோ பேக் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 க்ரோ பேக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஏதாவது சீட்ஸ் போடலாமே அப்படின்ட்டு. சரி, அது நம்ம எப்பயுமே நம்ம தானே போடுறோம், இந்த வாட்டி பாப்பாட்டு கொடுத்து போடலாமே, அவங்கள வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா, அவங்களுக்கு தெரியாதனால சீட்ஸ் வைங்க அப்படின்னு சொன்னால் அங்கே மேலேருந்து தூக்கி போட்டுட்டு மேலேருந்து வச்சாங்க. அப்புறம் ஒவ்வொன்றா அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, கீழே வை பாப்பா அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொன்றா கீழே குனிஞ்சு வச்சாங்க. அப்புறம் அப்படியே விளாண்டு சுற்றிட்டு போட்டுட்டு ஒரே அவங்களுக்கு இதுவாக தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பாப்பா என்ன சீட்ஸ் போட்டாங்க, அது என்ன செடின்றது இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.